கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி முள்புதரில் தூக்கி வீசப்பட்ட 3 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. பெரிய புடுங்கி மாதிரி பேசும் பையன் பச்சா. இப்போ என்னடா ஆச்சு? தமிழ்நாட்டுல ஒரு நாள்ல மட்டும் 5 போக்சோ வழக்குகள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 3 வயசு குழந்தைக்கு கூட தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். ஒரே நாளில் 5 என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசுன்னு ஒண்ணு இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. பொம்பளை பிள்ளைய வன்முறை செய்து 10 வயசு பிள்ளைய கொன்னு விட்டான்னா யாரா நீங்கெல்லாம்? அண்ணாமலை பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸால இது அதிகமாகுதுன்னா அவங்களை கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்கும் குற்றங்களில் வட மாநிலத்தவர் தொடர்பு அதிகரித்திருக்கிறது என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இதனை கண்காணிக்க வேண்டும் என்றிருக்கிறார் அண்ணாமலை. எதிர்க்கட்சிகளா பயங்கரமா கொந்தளிச்சிருக்காங்க, மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு. தமிழகத்தில் எங்கே இருக்கிறது பெண்கள் பாதுகாப்பு, என்னதான் செய்கிறது காவல்துறை என இபிஎஸ் கேள்வி. பெண்கள் பாதுகாப்புன்னு முதலமைச்சர் வாய்க்கிலேயே பேசிட்டு முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்தாரு. ஆனா இப்ப எங்க போச்சு பெண்கள் பாதுகாப்புன்னு எல்லா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தையை பாருங்கள் ப்ரோ. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், சீமானை அரெஸ்ட் பண்ணணும். அவர் முதலமைச்சர் விஜயையும் ஸ்ரீநாத்தையும் பாத்தீங்கன்னா அவதூறா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க தாவேகா. இப்ப எல்லாரும் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு சீமானை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அரெஸ்ட் பண்ணாதான் அவர் என்ன அவதூறு பேசினாருன்னு மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர்ன்றத பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து அமைச்சர் ராஜ்மோகன் கிட்ட தயவு செஞ்சு பிரஸ்ல எப்படி பேசணும்னு முதலமைச்சர் விஜய்க்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்ற மாதிரி செய்தியாளர் சொன்னதுக்கு அவர் கோவப்பட்டு கொந்தளிக்கிறாரு. அதுக்கான பதில சொல்ல விடுங்க. இந்த பயிற்சி கொடுங்க, அந்த பயிற்சி அவரு சொல்லுவார்ல. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? 3 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல 60 வயசு பாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல அப்படின்றதா உண்மை. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சத்தியமா பாதுகாப்பு இல்ல. முதலமைச்சர் விஜய் என்னென்ன பேசி ஆட்சிக்கு வந்தாரு, அதாவது தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா அப்ப எதுக்கு சார் உங்க ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டாரு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல, ஏன்னா இருந்தாதானே வரும். இப்ப அதே கேள்விதான் எதிர்க்கட்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க பெண்கள் பாதுகாப்பு உறுதி பண்ண முடியல, அப்ப என்ன இதுக்கு, ஐயோ அந்த வார்த்தை யூஸ் பண்ண கூடாது, என்ன விஜய்க்கு நீங்க ஆட்சி நடத்துறீங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இப்படிதான் போடணும், இல்லனா அவதூறுன்றுவானுங்க. இதையும் அவதூறுன்னு சொல்லுவானுங்களோ. எனிவேஸ், இந்த இடத்துல உண்மையிலே சொல்ற கோவம் தான் அதிகமா வருது. உண்மையிலே தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை அப்படின்றதான் உண்மை. ஏன்னா திமுக ஆட்சியில ஒஸ்டா இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருந்தோம். முதலமைச்சர் விஜய் எல்லாம் பொங்குனாரு, அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் பொங்குனாங்க. பெண்கள் பாதுகாப்பு எங்க இருக்குன்னு அத பேசி தான் பெண்கள் ஓட்டையே வாங்கினாரு. அவ்வளவு பேசி பெண்கள் ஓட்டு வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு பதிலும் இல்ல. பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டுல 0% அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு. சிங்கப்பெண் அதிரடி படை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சீமான் கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இங்க சிங்கப்பெண் அதிரடி படையால உண்மையிலே பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு பிரத்யேக நம்பர் கூட கிடையாது. அதாவது 100க்கு தான் நீங்க கால் பண்ணணும். இப்ப அவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு நம்பர் கொடுத்திருந்தா ஸ்ட்ரைட்டா அந்த நம்பர் கால் பண்ணி சிங்கப்பெண் அதிரடி படையை வர வைக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஸ்பெசிபிக் நம்பர் இல்ல, ஸ்ட்ரைட்டா நீங்க 100க்கு தான் கால் பண்ணணும். என்ன பண்ணிருக்காருன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிற உமன்ஸ் போலீஸ்க்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்தி விட்டு ஒரு ஜீப்பை கொடுத்து ஊருக்குள்ள சுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. 2500 பேரை ரெக்ரூட் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க. இன்னும் பண்ணல. அப்படி பண்ணா மட்டும் பாதுகாப்பு இன்க்ரீஸ் ஆயிடுமான்னு கேட்டா இன்க்ரீஸ் ஆகாதுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு 4 பெண் போலீஸ், இவங்களால பாதுகாப்பு இன்சூர் பண்ணிட முடியுமா? ஒரு குடிகாரனை ஹேண்டில் பண்ணவே சிங்கப்பெண் அதிரடி படையால முடியல. சோ அங்க சட்ட ஒழுங்கு போலீசார்கள் பாத்தீங்கன்னா அவங்க பாதுகாக்கறாங்க. பொதுமக்கள் பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடி படைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்களுக்குன்னு வெப்பன்ஸ் கூட இல்ல. சோ இது பாத்தீங்கன்னா கண் துடைப்புக்குன்னு ஒண்ணு பண்ணி ஒரு சிங்கப்பெண் அதிரடி படை பேரு மட்டும் நல்லா பயங்கரமா வச்சு விட்டு ஒரு மண்ணுத்துக்கும் யூஸ் இல்ல. ஏன்னா ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஒரு 2 குடிகாரங்க வராங்க, ஒரு 3 பெண் போலீஸ் இருக்காங்க, வெப்பன்ஸ் இல்லாம இருக்காங்க. சோ அவங்களால அந்த 2 குடிகாரனை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? போதையில வரவங்க 2 பேரை ஹேண்டில் பண்ண முடியும் நம்புறீங்களா? பெண்களை டிஸ்டர்ப் பண்ற 2 பேரை ஹேண்டில் பண்ண முடியும் நம்புறீங்களா? அப்படி நம்புனா அதை விட பைத்தியக்காரத்தனம் ஒண்ணும் இல்ல.
ஏன்னா இங்க ரியாலிட்டி பிராக்டிகலா எல்லாம் ஒத்துக்கணும். வெப்பன்ஸே இல்லாத ஒரு 3 பெண் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த போதையில வரவனுங்கள இந்த குடிகாரங்களை ஹேண்டில் பண்ண முடியும்ன்றதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்னே தெரியல. எனிவேஸ், ஆனா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால இப்ப சீமான் அதையும் கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லவே இல்ல, தமிழ்நாடு அரசுன்னு ஒன்று இருக்கா இல்லையான்றதே இப்ப தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா 3 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைங்க. ஒரே நாள்ல 5 போக்சோ வழக்குகள். அப்ப எங்க போயிட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பயந்துகிட்டு இருப்பாங்க. ஐயோ, நம்ம பொண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாமா, நம்ம குழந்தை வந்து வெளியே போகுது, நம்ம குழந்தை ரோட்ல விளையாடிட்டு இருக்கு, 3 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை. எனக்கு அதுதான் இங்க வந்து 3 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னா என்னடா இது ஸ்டேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது இந்த டூரிசம்னு ஒன்று இருக்கும்ல, சுற்றுலா பயணிகள் அவங்களாம் மோஸ்ட்லி ஒரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து சேஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்ல. இந்த மாதிரி நாடு நாசமாக போய் இந்த மாதிரி நக்கிட்டு போகிற லட்சணத்தில் இருந்தால் டூரிசம் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ஸ்டேட்டில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது சேஃப்டி தான். அதுவும் விமன் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இங்கே கேவலம் கெட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ முதலமைச்சர் விஜய் அவ்வளோ வாய் பேசினார். இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் அவ்வளோ பேசிட்டு வந்தீங்களே, முக ஸ்டாலின் அந்த அளவுக்கு நீங்க பேசுனீங்களே, அப்ப நீங்க வந்து நல்லாட்சி கொடுப்பீங்க, பெண்கள் பாதுகாப்பை என்ஷூர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நினைச்சாங்க. ஆனா ஒரு நாள்ல 5 கேஸ் அப்படின்னு, அதுவும் போக்சோ கேசஸ் மட்டும், குழந்தைகள் மட்டும் தான், சிறுமிகள், பாதிக்கப்பட்ட சிறுமிகள் கணக்கு மட்டும் தான் இது, பெண்கள் இதுல உள்ள வரல. பெண்கள் சிறுமிகளுக்கு மட்டுமே ஒரு நாள்ல 5 கேஸ். எங்கடா போயிட்டு இருக்கு நாடு, எங்கடா போயிட்டு இருக்கு நாடு அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. என்ன கொடுமை சரவணன். உண்மையில சொல்ற ரொம்ப ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு இவ்வளவு மோசமா போக கூடாதுங்க, அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. போலீஸ், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்க முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஸ்டாலினை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்களே, எஸ், அப்ப ரொம்ப மோசமா இருந்தது, அதனால திமுக வேணாம் எல்லாம் தூக்கி அடிச்சாங்க. இப்ப தாவேகா வந்து அதே தான் நடக்குது. இந்த இடத்துல வந்து அவரை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்க, போலீஸ் வச்சுன்னு பொம்மை மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் வச்சு என்ன கழட்டிட்டு இருக்கீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். அதே மாதிரி அண்ணாமலை கேட்ட கேள்வி என்னன்னா, வட மாநிலத்தவர் எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ இந்த 5 கேஸ்ல வந்து 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் அதை பண்ணிருக்கானுங்க. ஸோ அப்படின்னும் போது இப்போ அந்த 2 பேர் நார்த் இந்தியன்ஸா இருக்கும்போது அப்போ உள்ளுக்குள்ள வர வட மாநிலத்தவர்களை வந்து நம்ம கண்காணிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து அண்ணாமலை கேட்டிருக்காரு. இங்க விஷயம் என்னன்னா, இதை பல வருஷமா சீமான் சொல்லிட்டு இருக்காரு, வட மாநிலத்தவர்களை நம்ம கண்காணிக்கணும், அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது இன்னர் லைன் பர்மிட்னு ஒன்று கொண்டு வரணும், நார்த் ஈஸ்ட்ல எப்படி இருக்கோ அந்த சிஸ்டம் இங்கேயும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, உள்ள வரும்போது அவன் யாரு, எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறான் அப்படின்ற ஃபுல் டீடைல் இருந்தா ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது ஓகே நம்ம கிட்ட வந்து ஒரு இது இருக்கும், நம்ம கிட்ட அவனை பிடிக்கிறதுக்கு ஈஸியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்ல, அவனுங்க பார்த்து ட்ரெயின்ல வரானுங்க போறானுங்க அப்படின்னும் போது எங்க இருந்து போய் யாரை பிடிப்ப அப்படின்றத இங்க பெரிய கேள்வியா இருக்கு. சோ அதுதான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை கேட்டிருக்காரு. பல வருஷமா இது சீமான் சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்து அதிமுகவும் பண்ணல, திமுகவும் பண்ணல, இப்ப இருக்க தாவேகவும் சத்தியமா அதை பண்ண போறது இல்லை அப்படின்றதான் உண்மை. ஏன்னா மக்கள் மேல உண்மையிலே அக்கறை இருந்தா அதை பண்ணுவாங்க, மக்கள் மேல உண்மையிலே அக்கறை இருந்தா அதை பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு இங்க இருக்க நார்த் இந்தியன்ஸ் ஓட்டையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க. நார்த் இந்தியன்ஸ்க்கு ஓட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா பல பேர் இங்க ஓட்டு உரிமை வாங்கியிருக்காங்க. அதை தான் சீமான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டா தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு உரிமை கொடுக்காதீங்கன்னா, வரட்டும், வாழட்டும், வேலை செய்யட்டும், சம்பாதிக்கட்டும், இங்க இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ஓட்டு உரிமையை கொடுத்துடாதீங்க. நீங்க அப்படி ஓட்டு உரிமையை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல வந்து மொத்தமா அவங்க குமிஞ்சிட்டாங்கன்னா அந்த இடத்தோட எம்எல்ஏவை சூஸ் பண்றது அவங்களா தான் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரமும் போயிடும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகார ஒரு நிலமற்ற ஒருத்தவங்களா மாறிடுவோம் அப்படின்றத சீமான் சொல்லிட்டு இருந்தாரு. இதுதான் இலங்கையில் நடந்தது, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். இங்க அந்த மாதிரி பண்ண விட்டுறாதீங்கன்னு இந்த கோரிக்கை வைக்கிறது முக்கியமான காரணமே அதுதான். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க சிம்பிளா போயிட்டு ஒரு நார்த் இந்தியனை வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்பா, அவனை போய் நீங்க சும்மா கை வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சப்போர்ட்டா 10 பேர் தான் வருவான், ஆனா அவனுக்கு சப்போர்ட்டா 100 பேர் வருவான். ஏன்னா அவ்வளோ பேர் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் நோக்கி தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. சோ அதுதான் அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. பிஜேபியில் இருக்க வரைக்கும் கேள்வி கேட்கல, வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்கிறாரு. எனிவேஸ் இப்பயாவது கேட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். எனிவேஸ் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா சீமானை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க தாவேகா. எதுக்காக கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி அவதூறு பேசியிருக்காரு, அதே மாதிரி அமைச்சர் ஸ்ரீநாத்தை பத்தி வந்து அவதூறா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன அவதூறு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அதான் கொஞ்ச நாள் முன்னாடி பேசினார்ல, இந்த கவர்ச்சியை காமிச்சு வந்து நான் வந்து ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் விஜய் கோவம் வருது. அப்ப என்னத்தை காமிச்சு நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்க? நீங்க என்ன நெல்சன் மண்டேலாவா? 27 வருஷம் ஜெயில இருந்து
கொடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டு இருந்தாருல. இது வந்து அவங்களுக்கு அவதூறு ஆயிடுச்சா. அதாவது உண்மையை பேசுறதுலாம் இப்ப அவதூறுன்னு சொல்றானுங்க. நெக்ஸ்ட் இதோட சம காமெடியா வச்ச ஸ்ரீநாத். அது என்ன விஷயம்னா, அந்த மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போறாரு. ஏன்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காக நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்ற கேள்வி கேட்டாரு. இது ரொம்ப நியாயமான விஷயம் தானே. அவன் தொகுதி எதுனே தெரியல, ஜெயிச்ச தொகுதியை விட்டுட்டு பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி விமர்சித்தாங்க. சோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்களோ அதை எடுத்து சொன்னாலே இங்க அவதூறு நிறானுங்க. ஆடா பாவீங்களா, இதெல்லாம் அவதூறாடா அப்படின்ற ஒரு இதுதான் வருது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் இருக்க குறைகளை எடுத்து அன்னைக்கு பேசியிருந்தாரு. சீரியஸ்லி அதுதான் நீங்க நடந்தது. உங்க அமைச்சர் ஸ்ரீநாத் இருக்கார்ல, எதை கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ் சொன்னா அவர் கலாய்க்கு தாங்க செய்வாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இதெல்லாம் அவதூறுன்னு சொல்லிட்டு போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா சீமான அரெஸ்ட் பண்ணுங்க, சீமான அரெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். புரியலையே. ஏன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது தான் என்ன காரணத்திற்காக அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. தாவேக்கா உங்களுக்கு கோவம் வருதுல, அதாவது நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் போதே கோவம் வருதுன்னா என்னடா இது அநியாயம். அப்ப நீங்க ரூட் மாஃபியா வச்சுக்கிட்டு எவ்வளவு உருட்டிட்டு இருக்கீங்க. ஃபுல்லா பொய்ய பரப்பியே பாத்தீங்கன்னா மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி பல வேலையை பார்த்து விட்டீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அவதூற பத்தில அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தாவேக்கா சைடுல இருந்து இந்த கமெண்ட்ஸ் வரும்ல, அதுல பாருங்களேன், ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க, வார்த்தைகள் கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். என்னோட கமெண்ட் செக்ஷன் இல்ல, ஆக்சுவலா நீங்க எந்த கிரியேட்டரோட கமெண்ட் செக்ஷன் தாவேக்காக அகைன்ஸ்ட் ஆட்சியில் நடக்கிற பிரச்சனை எடுத்து பேசிட்டா அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு அசிங்கமா கேட்பானுங்க. ஏன்னா எல்லாமே ஃபேக் ஐடியா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். அது ஒரு விஷயம். அவுத்தூட்ட கூட்டமா தானே சுத்திட்டு இருந்தானுங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா, இப்ப யாரு வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசினாலும் அவதூறு தான், ஃபுல்லா அசிங்கமா பேசுறாங்க. அவதூற பத்தில நீங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் தரீங்க அப்படின்னு பார்த்தா உங்க ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களுமே தூக்கி உள்ள வைக்கணும். ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோஷியல் மீடியால எத்தனை பெண்களை வந்து அசிங்கமா கேட்டுக்கிறானுங்க தெரியுமா தாவேக கட்சிக்காரனுங்க. அவங்க பேசுற வார்த்தைகள் கரெக்டா? விஜய் அவர்கள் அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாரு. அப்படி ஆக்ஷன் எடுக்கணும், அப்படி அசிங்கமா பேசினாரு ஆக்ஷன் எடுக்கணும்னா முதல்ல உங்க கட்சியில இருக்கவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. இதுல வேற அந்த பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசிக்கிட்டே இருப்பார் விஜய் அவர்கள். அதுல தாவேக்காவோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. உங்க கட்சியில இருக்கவங்கள முதல்ல கண்ட்ரோல் பண்ணி வைங்க சார். இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பாலியல் குற்ற வழக்குகளை மாற்றதே பாத்தீங்கன்னா தாவேக கட்சிக்காரங்க தான். அதிகாரம் வந்த ஒரு இதுல கெத்துல அதிகாரம் கொடுத்த அந்த போதை, அதிகாரம் கொடுத்த அந்த வெறி, அந்த பவர் வந்த ஒரு எண்ணம், என்ன வேணா பண்ணலான்ற ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா தாவேக கட்சிக்காரங்க நிறைய பேர் கொடுத்துருக்கு. இதை நான் சொல்லலைங்க, நடந்த நிகழ்வுல வச்சு சொல்றேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. ஏன்னா அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்காரங்க மேலே வருது. அவ்வளவு விஷயம் அவங்களே பண்ணிருக்காங்க. கொலை, பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்காரங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது உங்க கட்சியில இருக்கவங்கள முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க சார். இங்க மு க ஸ்டாலின் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி விமர்சனம் வச்சிருந்தாரு, இந்த மாதிரி தாவேகா கட்சிக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி. அது உண்மையோன்னு தான் தோணுதுங்க. அதாவது திமுகலாம் உங்களை கலாய்க்கிற நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. அதாவது திமுகவை தான் இப்படி கலாச்சிட்டு இருப்போம் நம்ம. அதாவது திமுக கட்சியில இருக்கவங்க பாதி பேருக்கு மேல பாரா எப்படி இருக்கானுங்க, என்னடா இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது அவங்க மேல அப்படின்ற மாதிரி. அதை சொல்லி தான் நீங்களும் ஆட்சிக்கு வந்தீங்க. உங்க கட்சி உங்க ஆட்சியோட லட்சணம் அதை விட கேவலமா இருக்கு, அதை விட மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நம்ம இல்லாத பவர் கட்டு, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, உங்க வீட்ல ஒண்ணு நடந்தா இந்த மாதிரி டைம் கொடுங்கன்னு சொல்லுவீங்களா? அதுவும் சினிமா துறையில இருக்க முக்காசி பேர் இப்படி தான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அவருக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் சரி பண்றாரு. ஏய், உன் வீட்ல ஒண்ணு நடக்கும்போது, உன் வீட்ல இருக்க ஒரு 3 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கும்போது இப்படி பேசுமாடா அந்த வாய், இந்த நாரவாய் இப்படி பேசுமாடா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. சீரியஸ்லி அவ்வளவு கோவம் வருதுங்க. எப்படி தான் உனக்கு பேசிட்டு இருக்கானுங்க தெரியல. இந்த மாஸ்டர் மகேந்திரன் அதே மாதிரி தான். ஏன் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த சாட்டையோட வீடியோ ஒன்று பார்த்திருந்தேன், வச்சு கிழிச்சு விட்டாப்ல. மிஸ்டர் மகேந்திரனை பொறுத்த அளவுல கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா சோலாரை வாங்கி மாட்டிக்கணும். பஸ் வரல அப்படின்னா பைக்கு, காரு, ஓலா, ஊபர்ல ஏறி போயிடணும். தண்ணி வரலன்னா சும்மா இருந்துகிட்டு அக்வாபினா, கிண்லி, குண்லி வாங்கி குடிச்சிடணும். எவ்வளவு அறிவாளி இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், கொஞ்சமாவது அறிவு, மூளை இதெல்லாம் இருந்தா இந்த மாதிரி டைம் கொடுங்கன்ற வார்த்தை இதுக்கு அப்புறம் எவனும் யூஸ் பண்ணாதீங்க. சினிமா துறையில இருக்க எவனும் யூஸ் பண்ணாதீங்க. அவர் வந்து சாதாரண ஆள் இல்ல, முதலமைச்சரா வந்து உட்கார்ந்தார். தமிழ்நாடு கண்ட்ரோலே அவர்கிட்ட தான் இருக்கு. அவருக்கு போய் டைம் கொடுங்கன்னு சொல்றீங்க. எப்படிங்க டைம் கொடுக்க முடியும்? சட்ட ஒழுங்குக்கு எப்படிங்க டைம் கொடுக்க முடியும்? எதுக்கு எடுத்தாலும் டைம் கொடுங்க. எனக்கு புரியல. காவல்துறை உங்க கண்ட்ரோல் இருக்கு. நீங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணா காவல்துறை எல்லாம் உங்க ஆர்டருக்கு வந்து கேட்கணும். கேட்கிற இடத்துல காவல்துறை இருக்கணும். இவங்களை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, யாராவது ஒரு அதிகாரியோ
ஒரு போலீஸ்காரங்களோ யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க மேல ஏதாவது ஒரு கேஸே வந்தாலும் கூட அவங்க மேல என்ன தெரியுமா ஆக்ஷன் எடுப்பாங்க, அங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் வேணா பண்ணுவாங்க, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஆனா டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க, பணி நீக்கம் பண்ண மாட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், இபி டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் முறைகேடுல ஈடுபடுறாங்க அப்படின்னும் போது அவங்கள என்ன பண்ணணும், நீங்க இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா சென்னையில ஒருத்தன் தப்பு பண்ணானா அவனை வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்து கன்னியாகுமரிக்கு அமைச்சிருவாங்க. இதுதான் திமுக பண்ணும், அதிமுக பண்ணும். அவனை டிஸ்மிஸ் பண்ணணும், வேலை போயிடுன்ற பயம் வரணும், கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா ஒழுங்கா வேலை செய்யணும், நியாயமா வேலை செய்யணும், மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்க கூடாது, கொள்ளடிக்க கூடாது, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மரியாதை நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும்னா அவனை வேலையை விட்டு தூக்கணும். வேலையை விட்டு நீங்க தூக்குனீங்க, 4 பேரை நீங்க வேலையை விட்டு தூக்குனா 5வது ஆளுக்கு பயம் வருமா? காசு வாங்குறதுக்கு பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர். அப்படி அவனுக்கு என்ன தைரியம் வரும்? ஓகே நம்ம மாட்டினாலும் என்ன, இப்ப சென்னையில இருந்து தூக்கி திருச்சியில போடுவாங்க, இல்ல கன்னியாகுமரியில போடுவாங்க, இல்ல திண்டுக்கல்ல போடுவாங்க, இப்படின்ற எண்ணம் தாங்க கவர்மெண்ட் ஆபீசஸ்ல நிறைய நடக்கிறதே இதுதான். இப்படின்ற ஒரு எண்ணம் தான். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பணி நீக்கம் பண்ண மாட்டாங்க. சீமான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாரு, என் ஆட்சியில எவனா தப்பு பண்ணீங்கன்னா இந்த சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன், டைரக்டா டிஸ்மிஸ் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேணும் சார். முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க உண்மையிலேயே இந்த தூய சக்தின்னு சொன்னீங்கன்னா அதை பண்ணி தொலைங்க. ஏன்னா நீங்க காவல்துறை வந்து உள்ள கண்ட்ரோல்ல வச்சு அதை வச்சு தமிழ்நாடு சேஃப்டியை என்ஷூர் பண்ணாதான் தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கும், இல்ல தமிழ்நாடு நக்கிக்கிட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பெண்கள் பாதுகாப்பு சீரியஸ்லி ரொம்ப 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 மோசமான நிலைமையில தான் இருக்கு. இதை ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கானுங்களே, அதாவது தாவேக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டுட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தானுங்களே, இவனுங்களாம் வாயை திறந்து இப்ப பேசுவானுங்களா பார்த்தா பேச மாட்டானுங்க. ஏன்டா 3 வயசு குழந்தைக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு, அதை எடுத்து பேச மாட்டீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? தமிழ்நாட்டுல ஒரு நாள் 5 போக்சோ வழக்குகள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, 5 குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதுக்கு உங்களுக்கு கோவம் வருதான்னு பார்த்தா கோவம் வர மாட்டுது. ஏன்னா நீங்க ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா, வேணான்னு சொல்லடா, அதுக்கு நான் கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு நியாயமா கொஞ்சம் பேசுங்கடா. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும், ரசிக வெறின்னு சொல்லுவாங்கல்ல, ரசிக போதன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்னா அவர் என்ன பண்ணாலும் சரின்னு ஆயிடாதுல, அவங்க ஆட்சியில் என்ன நடந்தாலும் அதுக்கு வந்து முட்டு கொடுக்கணும், இல்ல அமைதியா இருக்கணும் அப்படின்னு ஆயிடாதுல. நீங்க அமைதியா இருந்தாலுமே அதுக்கு சப்போர்ட் பண்றீங்க தான் அர்த்தம். நீங்க இன்னைக்கு வந்து அமைதியா இருக்கலாம், நாளைக்கு அங்க இங்க எங்கெங்கயோ கேள்விப்படுறீங்க, நாளைக்கு நம்ம வீட்டுல நம்ம பக்கத்து வீட்டுல அப்படி நடக்கும் போது தானே அது வழி என்னன்னு தெரியும். அந்த வழி என்னன்னு தெரியும். 3 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லடா, 61 வயசு பாட்டிக்கு பாதுகாப்பு இல்லடா. இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த நியூஸ். 61 வயசு பாட்டிக்கு பாதுகாப்பு இல்லடா. திமுக ஆட்சி எதனால வேணான்னு சொன்னமோ அதுதான தாவேக ஆட்சியில நடக்குது. கேட்டா டைம் கொடுங்கன்னு தற்குறித்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எப்படா டைம் கொடுங்கன்னு பேசுறீங்க? இங்க அப்படி ஒண்ணே டைம் கொடுங்கன்னு பேசுறானுங்க, இல்லனா பேசவே மாட்டானுங்க. அதாவது உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சி மண்டைக்குள்ள, அந்த மண்டவோட்டுக்குள்ள மூளைன்னு ஒண்ணு இருந்தா தயவு செஞ்சு நியாயமா கொஞ்சமாவது பேசுங்க. இந்த ஆட்சியில் நடக்கிற பிரச்சனை எடுத்து பேசுங்க. ஏன்னா நீங்க பேசதான் உண்மையிலேயே ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பேசு பொருளா மாறும். அது மேல இந்த கவர்மெண்ட் வந்து அட்டென்ஷன் கொடுப்பாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு ஃபேக் நரேட்டிவ் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகே ஆட்சி இப்படி தான் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த நரேட்டிவ் நம்பிட்டு நம்மளும் உட்கார்ந்து இருக்கணும். நம்ம வீட்ல வரும்போது அந்த வலி என்னன்னு தெரியும், அந்த குண்டி வலி என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. லாரன்ஸ் சொன்னார்ல, 1 மாசம் ஆட்சி எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொன்னார்ல. 1 மாசம் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு இந்த பவர் கட்ல அஃபெக்ட் ஆனாங்களா அவங்க கிட்ட போய் கேளுங்க. 1 மாசம் ஆட்சி எப்படி இருந்தது இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆனாங்களா பெண்கள், அவங்க கிட்ட போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க உண்மை. 1 மாசம் ஆட்சி எப்படி இருந்தது, சூப்பரா இருந்தது, நாடு முன்னேறிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப கேவலமா கேடுகெட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல, போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். இதுக்கு முதலமைச்சர் விஜய் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாரு எனக்கும் தெரியல. அமைச்சர் ராஜ்மோகன் பிரஸ் மீட் கொடுக்கும்போது, சார் நீங்களாம் நல்லா பிரஸ் மீட் கொடுக்குறீங்க, இதே மாதிரி முதலமைச்சர் விஜய்க்கும் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பிரஸ் ரிப்போர்ட்டர் கேட்டாரு. அதுக்கு வந்து ராஜ்மோகன் அவருக்கு வந்து கோவம் வருது. இல்ல அப்படிலாம் பேசக்கூடாது, நீங்க எப்படி ட்ரைனிங் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவீங்க. சார் உங்களுக்கு கோவமே வரக்கூடாது மிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களே. ஏன்னா உங்க முதலமைச்சர் அவர்கள், நம்ம முதலமைச்சர் அவர்கள் பிரஸ் பார்த்தாலே பயந்து தலை தெரிச்சு ஓடுறாரு. மாண்புமிகு முதல்வர் அவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு நீங்க வந்து இப்படி சொல்லாத. செய்தியாளர்களை சந்திப்பதே கிடையாது சார். இல்ல அதுக்கான பதில சொல்ல விடுங்க. இந்த பயிற்சி கொடுங்க அந்த பயிற்சி அவரு சொல்லுவார்ல, அரசியல் சார்பு தன்மை இல்லாம ஒரே கட்சிக்கு பேசாம மக்களுக்காக பேசுங்கன்னு இவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதனால ஒரு எதிர்மறை இனத்தோட அணுகாதீங்க.
ஓடும் போது ஒருத்தவங்க ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. பிரஸ் பார்த்தாலும் பயந்து நடுங்கிற ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் வச்சுக்கிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது. அவ்வளவு தைரியமான முதலமைச்சரா இருந்தா அவர் வந்து பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க. இங்க பிரஸ் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டோன்னு கோவம் வருது. நீங்க ஒரு கட்சி சார்பா பேசுறீங்க, அவன் கட்சி சார்பா பேசுறான், குச்சி சார்பா பேசுறான், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவன் கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே, இந்த இடத்துல முதலமைச்சர் விஜய்க்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்க பிரஸ் மீட் ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது கரெக்ட் தானே. ஏன்னா ஒருத்தர் பிரஸ் பார்த்தாலே பயந்து ஓடுறாரு. இதுக்கு முன்னாடி அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, பிரஸ் பேசும்போது ஏதாவது மாத்தி ஏதாவது ஆயிடுமோன்னு பயம் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. அப்படின்னும் போது அந்த பயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதானே செய்யுது. அதுல இப்பெல்லாம் ஒரு பிரஸ் மீட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸ்லி சொல்றேன், சும்மா கிளி தான். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கேள்விகள் நிறைய இருக்கு. ஆனா எதுக்குமே அவர்கிட்ட பதில் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அப்படி பதில் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடிஞ்சா முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க, பிரஸ் மீட் பண்ண சொல்லுங்க, போல்டா தைரியமா கெத்தா சினிமால வர ஹீரோ மாதிரி பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா மக்கள் எல்லாருமே சினிமால வந்த ஹீரோ அவர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் லஞ்சம் எல்லாத்தையும் ஒழிச்சிருவாரு, போதைப் பொருள் எல்லாத்தையும் ஒழிச்சிருவாரு. இங்க நடக்கிற பாதி பெண்கள் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா போதைப் பொருள் தான். முதலமைச்சர் விஜயே கன்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா அந்த போதைப் பொருளை இன்னி வரைக்கும் ஒழிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆக்சுவலா போதைப் பொருள் இன்னும் வெளியில இருந்து உள்ள வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அது உள்ள வரதை தடுக்க முடியலன்னு அர்த்தம். தடுக்க முடியாத காவல்துறை யார் கையில வச்சுக்கிறது? நம்ம முதலமைச்சர் தான் வச்சிருக்காரு. சோ அப்ப அதுக்கு அந்த இயலாமைக்கு அந்த திறனற்ற ஒரு இதுக்கு வந்து யார் காரணம்? முதலமைச்சர் விஜய் தான் காரணம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு காவல்துறை இவ்வளவு பெரிய காவல்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு என்னோட ஸ்டேட்டை வந்து என்னால கிளீனா வைக்க முடியல அப்படின்னா அது யாரோட வந்து இயலாமை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க? முதலமைச்சரா பொறுப்பேற்றுறவங்களோட இயலாமை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி மு க ஸ்டாலினா விஜய் அதுதாங்க சொல்லி பேசினாரு, அதுதாங்க விமர்சனம் வச்சாரு, எல்லாருமே அப்ப பாராட்டினீங்களங்க. அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர் ஆட்சியில் நடக்கும் போது கேள்வி கேளுங்க, தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. இந்த மூளையை தூக்கி ஓரம் கழட்டி வச்சுட்டு அப்படியே அமைதியா இருக்காதீங்க. எனக்கு என்ன எது இதுல ரொம்ப தப்புன்னு தோணுதுன்னா, என்ன நடந்தாலும் சரிதான், எல்லாமே ஓகே, அண்ணன் பார்த்து பாரு, அண்ணன் இருக்காரு, எல்லாமே கரெக்டா தான் போகுது அப்படின்னு நம்புற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தில் நம்ம ஒருத்தரா இருந்துட்டு போயிருக்கணும். அப்படி இருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்போம். ஏன்னா நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, எதுவுமே வெளி உலகம் எதுவுமே தெரியாது. அப்படி இல்ல ஆப்போசிட்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரிய வருது, நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தெரிய வருது அப்படின்னா நம்ம இந்த ஊர்ல இல்லாம வெளியூருக்கு ஓடி போயிடணும். சத்தியமா ஒண்ணே ஒண்ணு கூட பிறந்தது தப்பு, இல்ல வந்து பிறந்துட்டு இந்த அளவுக்கு யோசிக்கிறோம்ல அது தப்பு. இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு தப்பு தான் நம்ம பண்ணிருக்கோம், அதனால தான் இவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. முக்கியமா பெண்களை பெற்றவங்களும் பெண்களும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தமிழ்நாட்டில் பெண்களோட சேஃப்டி ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ அக்செப்ட் தி ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.